سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحياه وتعطرت العوالم بطيب ذكره وريه. الحمد لله. அல்லாஹ்வினுடைய மகத்தான ஃபதுல் ரஹ்மத் அருள் கிருபையினால் சிறப்பு மிகுந்த இந்த சஃபர் மாதத்தினுடைய ஜும்மா நல்லாளிலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாம் இங்கே ஒன்று கூட்டி இருக்கின்றான். அந்த வல்ல ரஹ்மானுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரகன் ஃபீ. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய மூமின்களுடைய நிலையை இந்த உலகத்திலே இரண்டு விதமாக அமைத்து கொடுத்திருக்கின்றான். அதிலே அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகளை உணர்ந்து அல்லாஹ்வால் தான் நாம் படைத்து பரிபாலிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்ற அந்த உணர்வை அடைந்து ஒவ்வொரு நிலையிலும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய அந்த வாழ்க்கை முறை, அந்த வாழ்க்கை முறையை முந்தைய நபிமார்களில் சிலருக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அருளியிருந்தான். குறிப்பாக ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது ஷாக்கிரன் லி அன்உமி, தனக்கு வழங்கப்பட்ட அருட்கொடைகளுக்கு அவர் நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தார் என்பதாக அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார். அதே போன்று மற்றொரு பண்பு சாபிர் என்று சொல்லக்கூடிய பண்பு, பொறுமை காக்கக்கூடிய ஒரு பண்பு. அதனைத்தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பண்புகளில் உன்னதமானதாக தெளிவுபடுத்துகின்றான். அதனைத்தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா புகழ்ந்து கூறியிருக்கின்றான். நிஅமல் அப்து, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அவர் நல்ல அடியார் என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அதற்கு காரணமாக இருந்தது என்னவென்றால், இந்த உலகத்தில் அல்லாஹ் அடியார்களிடத்தில் ஏற்படுத்தக்கூடிய அந்த இரண்டாவது நிலையை முன்வைத்து அவர்கள் பொறுமை காப்பவர்களாக இருந்தார்கள். இன்னஹுக்கான சாபிரன், அவர் பொறுமையாளராக இருந்தார் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பாராட்டி கூறுகின்றான். அப்படிப்பட்ட ஒரு நிலையில அதனுடைய பலன்கள் என்ன என்பதையும் அதை நாம் எப்படி அடைந்து கொள்வது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் பொறுமையாக இருங்கள் பொறுமையாக இருங்கள் என்பதாக சொல்லி நமக்கு மத்தியிலே சொல்லிக் கொள்வது இயல்பாக இருக்கின்றது. ஆனால் அந்த பொறுமையை நாம் எப்படி கடைபிடிக்க முடிகின்றது? பொறுமையா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே என்ன செஞ்சிடறாரு, அவர் கோவப்படுறார். யார் பொறுமையை பற்றி சொல்கிறாரோ அவரே கோவப்படுறார். சும்மாரு சொல்கிறேன் கேட்க மாட்டேங்கிறேன்னு நினச்சி விடுவாருக்குள்ளே. அப்போ அவரே பொறுமையாக இருக்க முடியவில்லை என்றால் அவரை சார்ந்திருப்பவர்களை அவர் எப்படி பொறுமையாக இருக்க வைக்க முடியும்? அதனால்தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கின்றான், வமா சபுருக இல்லா பில்லாஹ், ஃபஸ்பிர், பொறுமையாக இருங்கள். ஆனால் பொறுமை என்பது அல்லாஹ்வை கொண்டுதான் அது உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் உங்களுடன் இருக்கின்றான் என்ற உணர்வின் மூலம்தான் அது கிடைக்கும். அல்லாஹ்வினுடைய கோட்பாடுகளை நீங்கள் உணர்ந்து கொள்வதன் மூலமாகத்தான் கிடைக்கும் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்துகின்றான். நாம் பொறுமை காப்பதற்கான ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சந்தர்ப்பங்கள் அமைகின்றது. சிலருக்கு வணக்க வழிபாடுகளிலே பொறுமை காக்க முடியாத ஒரு நிலை, பொறுமையாக தொட முடியலை, படபடப்பாக எங்கேயாவது போயிட வேண்டியிருக்கு, அப்படி அதிலே பொறுமை காக்க முடியாத ஒரு நிலை. இன்னும் சிலருக்கு அல்லாஹ்விற்கு மாறு செய்வதிலே பொறுமை காக்க முடியாத ஒரு நிலை. பாவகாரியங்களில் ஈடுபடும் பொழுது நாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் அந்த பாவத்தை கடந்து சென்று விடலாம் என்று இருக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் அந்த பாவத்திற்குள்ளேயே விழுந்து
அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில வீழ்ச்சியை அடைந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை. இன்னும் சிலரை பொறுத்தவரையில கஷ்டங்கள் வாழ்க்கையில வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் பொறுமை காக்க முடியாத ஒரு நிலை. ஆனால் அன்பிற்குரியவர்களே, இப்படி பல்வேறு நிலைகள் இருந்தாலும் கூட அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பொறுமைக்கு உரிய ஒரு சூழலைத்தான் இந்த உலகத்திலே அவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். குர்ஆனிலே அவன் தெளிவுபடுத்தி காண்பிக்கின்றான். அலிஃப் லாம் மீம் அஹஸிபன் நாஸு அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வ ஹும் லா யுஃப்தனூன். நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்ன ஒரு காரணத்திற்காக வேண்டியே அவர்களை எல்லாம் நாம் அப்படியே சும்மா விட்டுருவோம் என்பதாக அவர்கள் நினைக்கிறார்களா? வஹும் லா யுஃப்தனூன், அவர்கள் எந்த குழப்பத்திலும் ஆழ்த்தப்பட மாட்டார்கள் என்பதாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? அப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், வலகது ஃபதன்னல்லதீன மின் கப்லிஹிம், இதற்கு முன்பிருந்தவர்களையும் நாம் குழப்பத்தில் ஆழ்த்தித்தான் இருக்கின்றோம், அவர்களையும் சோதித்துத்தான் இருக்கின்றோம், அவர்களும் பொறுமையாகத்தான் இருந்திருக்கின்றார்கள். ஃபல யஅலமன்னல்லாஹு அல்லதீன ஸதகு வல யஅலமன்னல் காதிபீன், யார் அதனை உண்மைப்படுத்துகின்றார்களோ அவர்களும் அறிந்து கொள்ளட்டும், பொய்ப்பிப்பவர்களும் கூட அறிந்து கொள்ளட்டும். இந்த உலகம் என்பது சோதனைக்கு உட்படுத்தப்படாமல் இந்த உலகத்தில் எதுவும் நடக்காது என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்துகின்றான். அம் ஹஸிபல்லதீன யஅமலூன ஸய்யிஆத்தி அன் யஸ்பிகூனா ஸாஅ மா யஹ்குமூன், அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா? யஅமலூன ஸய்யிஆத், பாவங்களை செய்யக்கூடியவர்களா? யஸ்பிகூனா, நம்ம எல்லாம் அவர்கள் வென்றுவிடலாம் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? இப்படி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த அத்தியாயத்தினுடைய தொடக்க வசனத்திலேயே அல்லாஹ் நம்மை பார்த்து இப்படி கேள்வி எழுப்புகின்றான். ஆக இந்த உலகத்தினுடைய உண்மையான ஒரு நிலை என்பது அது இப்திலா என்று சொல்லக்கூடிய சோதனைக்கு உட்படுத்தப்படக்கூடிய ஒன்றதாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒன்று, நன்மையை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான், இல்லாவிட்டால் தீமையை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். வல் கதிரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மின் அல்லாஹி தஆலா, நன்மையும் தீமையும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வெளிப்படுத்தப்படுகின்றது. நமக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்குதுன்னா அதுவும் ஒரு சோதனை. என்ன சோதனை? நாம் அப்பொழுது நாம் நன்றியுடன் இருக்கின்றோமா என்பதாக அல்லாஹ் பார்க்கின்றான். ஒரு வாழ்க்கையில் ஒரு சிரமம் என்று வருகிறது என்றால் அதுவும் ஒரு சோதனை. அப்பொழுது நாம் பொறுமையாளர்களாக இருக்கின்றோமா என்பதாக அல்லாஹ் பார்க்கின்றான். ஆக இந்த உலகம் இப்திலா, இது ஜஸா அல்ல. இந்த உலகம் என்பது கூலி வழங்கப்படுவதற்கான ஒன்று அல்ல. ஒருவன் தவறு செய்தால் அவனுக்கு உரிய தண்டனை உடனடியாக வழங்கப்படும் என்றால் இந்த உலகத்தில் யாருமே என்ன செய்ய முடியாது, உயிர் பிழைத்திருக்கவே முடியாது. அவ்வளவு பாவகாரியங்கள், நாமே பெரும்பாவிகளாக இருக்கின்றோம். அல்லாஹ் நம்ம எல்லாம் மன்னிக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்திற்கும் அல்லாஹ் உடனடியாக தண்டிப்பதென்றால் யாரும் உயிரோடு இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பிற்கான அவகாசத்தை வழங்குகின்றான். அவன் மன்னிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். மறுமையிலே அதற்கு உரிய கூலியை வழங்குவதற்கு அவன் தயாராக இருக்கின்றான். யௌமுல் இப்திலா, இந்த நாட்கள் சோதனைக்குரிய நாட்களாக நன்மையை கொண்டும் தீமையை கொண்டும் அல்லாஹ்வினுடைய இரண்டு பெரும் தஜல்லிகள், வெளிப்பாடுகள், அதனைத்தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலும் சொல்லி காண்பிக்கின்றான். வஹதைனாஹும் நஜ்தைன், இரண்டு விதமான வெளிப்பாடுகளை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா வெளிப்படுத்துகின்றான் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். நன்மையும் தீமையும் இந்த உலகத்தில் இரவும் பகலும் போல மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றது. அது அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு. 100% நல்லவர்களையும் இந்த உலகத்தில் பார்க்க முடியாது, 100% கெட்டவர்களையும் நாம் பார்க்க முடியாது. மனிதர்கள் இரண்டும் கலந்த கலவையாகத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். மாறுபாட்டிற்கான ஒரு சூழலை அல்லாஹ் வழங்குகின்றான். அர்ஹமுர் ராஹிமீனாகிய அல்லாஹ் தன்னுடைய அடியார்களிடத்திலே அவர்களிடத்திலே மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றான். அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நிலையில உலகினுடைய உண்மையான நிலையை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கின்றான், இன்னல் அர்த லில்லாஹி யூரிசுஹா மன் யஷா, இந்த உலகத்திலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியை தனக்கு சொந்தமாகத்தான் வைத்திருக்கின்றான். இதுல யாரும் எனக்கு சொந்தம் உனக்கு சொந்தம் என்பதாக சொந்தம் கொண்டாடி விட முடியாது. ஒரு சின்ன ஒரு இம்மி அளவு இந்த உலகத்தில் நமக்கென்று சொந்தம் என்றிருந்தாலும் கூட அல்லாஹ்வால் வழங்கப்படக்கூடிய அமானிதமாகத்தான் அதெல்லாம் அமைந்திருக்கின்றது. எனக்கு இந்த வீடு சொந்தம், எனக்கு இந்த கம்பெனி சொந்தம், எனக்கு இந்த கடை சொந்தம், எனக்கு இந்த மனைவி மக்கள் சொந்தம். யாரும் யாருக்கும் சொந்தம் இல்லை, எல்லாம் அல்லாஹ்விற்கு சொந்தமானது. இன்னல் அர்தல் இல்லா, இந்த பூமியும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனையும் அல்லாஹ்விற்கு சொந்தமானது. யூரிசுஹா மன் யஷா, அதை தான் நாடியவர்களுக்கு அவன் வாரிசுரிமையாக வழங்குகின்றான். ஆனால் வல் ஆகிபத்து லில் முத்தகீன், இறுதி முடிவு என்பது இறை உணர்வாளர்களுக்குத்தான் இருக்கின்றது. அந்த ஒவ்வொன்றும் அல்லாஹ்விற்கு சொந்தம் என்பதை உணர்ந்து ஒருவர் வாழுகின்றார் என்றால் இந்த உலகில் இருக்கக்கூடிய அத்தனையும் அல்லாஹ்விற்கு சொந்தமானது, அல்லாஹ்வால் அமானிதமாக வழங்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்விடத்திலே நாம் அதற்கான பதிலை சொல்லியாக வேண்டும். அது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாக இருக்கலாம், உயிராக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், நம்முடைய மனைவியாக இருக்கலாம், வீடு வாசல்களாக இருக்கலாம், சமூகத்தினுடைய பொறுப்புகளாக இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்தி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். அந்த பொறுப்பை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவர்களாகத்தான் இருக்கின்றீர்கள்.
இந்த உலகத்தில் விசாரணைக்குரியவர்களாக நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அன்பிற்குரியவர்களே, இங்கே நாம் நிதானமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை இதுதான். உண்மை, ஒரு முஃமினினுடைய வாழ்க்கை என்பது சோதனை வயப்பட்டதாகத்தான் இருக்கும். அந்த சோதனையின் மூலமாக என்ன கிடைக்கும்? பொறுமை கிடைக்கும். அந்த சோதனைக்கு பின்னால் மனிதன் பொறுமையினுடைய இன்பத்தை சுவைப்பான். பொறுத்திருப்பது என்பது ஒரு இன்பம். அமைதியாக காத்திருப்பது என்பது ஒரு இன்பம். ஒரு நிமிடத்தில் பதிலுக்கு பதில் நாம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு விடலாம். அடித்தவனுக்கு திருப்பி அடித்து விடலாம். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி பைபிளிலே ஒரு வார்த்தை இருக்கின்றது, ஒரு கண்டத்தில் அறைந்தால் மறுகண்டத்தை காண்பிப்பது. அது அவர்களுடைய பொறுமை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலையை குர்ஆன் என்ன சொல்லுகின்றது தெரியுமா? அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? யார் தன்னை தண்டிக்கின்றார்களோ அவர்களை பொறுத்துக் கொள்வது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு அன்பளிப்பும் வழங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். என்னை நீ சோதனைக்கு ஆட்படுத்திட்டு நான் உனக்கு சந்தோஷமா உனக்கு கிஃப்ட் வழங்குறேன். என்னை பொறுமைக்கான ஒரு வாய்ப்பை நீ வழங்கி இருக்கின்றாய். உன்னுடைய துன்புறுத்தல்களை சகித்துக் கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு நீ வழங்கி இருக்கின்றாய். அதன் மூலமாக எனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? வலா யக்கூனு சபுரு தாமன் இல்லா பிர்ரிதா. அல்லாஹ்வை திருப்திக் கொள்பவர்களுக்குத்தான் அவர்களுக்கு உண்மையான முறையில் பொறுமை அமையும். இது ரப்பினுடைய ஏற்பாடு. ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில தாம்பத்திய உறவில பிரிவினை இருக்கலாம், விரிசல் இருக்கலாம். அது அவர்களுக்கு மத்தியிலான மனதினுடைய வெளிப்பாடு என்பதாக நாம் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ்வினுடைய அனுமதி இல்லாமல் அது நடக்காது. ஒரு நிமிடத்தில் அந்த இடத்துல மாறுபாட்டை ஏற்படுத்துவதற்கான சக்தி யாருக்கு இருக்கின்றது? அல்லாஹ்வுக்கு இருக்கின்றது. அல்லாஹ்வுக்கு இருக்கின்றது. ஒரு குடும்ப வாழ்க்கையில் மட்டுமல்ல, ஒவ்வொன்றிலும் இருக்கின்றது. அதை நாம் வரலாற்றில் நிறைய அம்சங்களில் நாம் பார்க்கின்றோம். முன்னுதாரணங்களை பெற்றவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, வரலாற்றில் ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சியை பார்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா வழங்கினான். அதை இந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்ளலாம். அன்பிற்குரியவர்களே, ஒரு மிகச்சிறந்த ஒரு ஞான பெருந்தகை இருந்தார்கள், சுல்தானுல் ஆரிஃபீன். ஞானிகளிலெல்லாம் அரசராக திகழ்ந்தவர்கள், இறை உணர்வு பெற்றவர்களிலே அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஒரு பெரும் அரசாட்சியை வழங்கியிருந்தான். அது எதனால் கிடைத்தது என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காண்பிக்கின்றது. பாயிஸுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகச்சிறந்த ஒரு ஞானியாக திகழ்ந்தார்கள். ஆனால் வரலாற்றில் அவர்களை பற்றி சொல்லி காண்பிக்கப்படுகின்றது, பொறுமையின் மூலம்தான் அவர்கள் முழுக்க அந்த ஒரு பெரும் இறை அந்த நெருக்கத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள், உணர்ந்து கொண்டார்கள். ரப்பு நம்ம கூட தான் இருக்கிறான். அதை உணர்வதற்கான வாயில் எங்கே கிடைக்கின்றது? நாம் பொறுத்திருப்பதன் மூலமாக. ரப்பே, உனக்காக நான் பொறுத்துக் கொண்டிருக்கின்றேன். ரப்பே, உன்னுடைய சோதனைகள் தான் என்பதை நான் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். மனிதர்கள் அனைவரையும் என்னுடைய இதயத்திலிருந்து நான் அழித்து விட்டேன். நீதான் எனக்கு இந்த சோதனையை வெளிப்படுத்தி இருக்கின்றாய். உன்னால் மட்டும்தான் நாஃபி என்ற பயனை உண்டாக்கக்கூடிய ஆற்றல் உனக்கு மட்டும்தான் சொந்தம் என்றால், இடையூறை உண்டாக்கக்கூடிய ஆற்றல் உனக்கு மட்டும்தான் சொந்தம். எனக்கு ஒரு சிரமத்தை உண்டாக்க வேண்டும் என்றால் அது உன்னால் மட்டும்தான் முடியும். மனிதர்களால் நிச்சயமாக அது முடியவே முடியாது. பாயிஸுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வரலாற்றில் என்ன சொல்லி காண்பிக்கப்படுகின்றது? அந்த அவர்களுடைய மனைவி அவருக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அமைந்தார். எந்த அளவுக்கு அந்த மனைவியின் மீது அவர் பிரியம் கொண்டிருந்தார். அதற்காக வேண்டிய என்னவெல்லாம் செய்வார்கள்? பாயிஸுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வீட்டிலே துணிகளை துவைப்பார்கள், வீட்டை பெருக்குவார்கள், இருக்கக்கூடிய குப்பைகளை எல்லாம் வெளியே கொண்டு போய் கொட்டக்கூடிய வேலை பார்ப்பார்கள். அது மட்டுமல்ல, கழிவறையும் கூட அவர்கள் பல சமயங்களில் சுத்தம் செய்வார்கள், சமையல் செய்வார்கள். இது அத்தனையும் ஒரு பெண்கள் இயல்பாக வீட்டிலே பார்க்கக்கூடிய ஒரு பணி. ஆனால் பாயிஸுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய மனைவியின் மீது கொண்ட நேசத்தின் காரணத்தினால் அவர்கள் இந்த பணிகளை எல்லாம் செய்தார்கள். ஆனால் அன்பிற்குரியவர்களே, அதனுடைய பிரதிபலனாக அந்த பெண்மணி என்ன செய்வார் தெரியுமா? என் வீட்டுக்காரர் இவ்வளவுலாம் பார்க்கிறாரு என்பதற்காக அந்த பெண்மணி இவற்றையெல்லாம் சந்தோஷமாக நன்றியுணர்ச்சியோடு எதிர்கொள்வாளா என்றால் நிச்சயமாக ஒருபொழுதும் இல்லை. அவர் என்ன செய்வாள் தெரியுமா? அவர்களை திரும்ப அடிக்க துவங்கிவிட்டார். கடுமையான கோபம் கொள்ளக்கூடியவராக, எதை சொன்னாலும் குறை சொல்லக்கூடியவராக. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, வரலாற்றிலே சொல்லப்படுகின்றது, செருப்பால் தன்னுடைய கணவரை அடிக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த பெண்ணுடைய மனதிலே இருந்த ஒரு குரோதம். பாயிஸுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதை அத்தனையும் பொறுத்து கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்திலே பொறுமை எல்லை மீறியது. வீட்டை விட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. இரண்டோ தொலை நாசமா போ என்பதாக சொல்லிவிட்டு, ஒரு மனைவி தான் இப்போலாம் வீட்டை விட்டு வெளியே போறதை பார்க்கிறோம். கணவனுடைய துன்புறுத்தல் தாங்க ரெண்டு தரப்புலையும் நடக்கும். பல சமயங்கள்ல அதற்கு ஃபிரௌன் ஆசியா அம்மா அவர்கள் ஃபிரௌனுடைய இல்லத்திலே இருந்து கொண்டு பட்ட துன்பங்களை போல அவர்கள் சகித்துக் கொண்டிருந்தார்கள். ஆசியா அம்மா அவர்கள் ஃபிரௌனினுடைய இல்லத்திலே இருந்து கொண்டு, அரண்மனையில இருந்து கொண்டு, ஒரு வணக்கசாலியாக இருந்து கொண்டு, கொடுங்கோல் மன்னனினுடைய மனைவியாக அவர்கள் இருந்து கொண்டு சகித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே அவர்களை பற்றி வசனத்தை இறக்கி வைத்தான்.
குர்ஆனிலேயே அவர்களை பற்றி சூரத்து தஹ்ரீமில கடைசியில வசனத்தை இறக்கி வைத்தான். மிகச் சிறந்தவர்களுக்கான பெண்மணிகளுக்கான உதாரணம் என்ன தெரியுமா என்பதாக சொல்லி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஆசியா அம்மையார் அவர்களையும் இம்ராத்து ஃபிரௌன் என்பதாகத்தான் அல்லாஹ் சொல்றான். ஃபிரௌனுக்கு வாய்த்த மனைவி அப்படித்தான் சொல்றான், அம்மாவுடைய பேரை கூட சொல்லல. ஃபிரௌன் என்ற கொடுங்கோலன் அவன் ஊரையெல்லாம் துன்புறுத்தக்கூடியவனாக இருப்பான். அவருக்கு வாய்த்த மனைவியோ அவ்வளவு அருமையான ஒரு பெண்மணியாக இருப்பாள். இப்படி வரலாற்றில் இரண்டு பக்கத்திலும் நடக்கும். அது மனைவி மக்களுக்கு மத்தியிலே மட்டுமல்ல, ஒவ்வொரு இடத்திலும் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியிலே நடக்கும். அதே போன்று நம்முடைய நிறுவனங்களுக்கும் அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியிலே நடக்கும். எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அன்பிற்குரியவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால், பாயிஸுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு காண்பிக்கப்பட்ட அந்த பாடம் அனைவருக்கும் அனைத்து நிலைகளிலும் பொருந்தக்கூடியது. என்ன செஞ்சாங்க? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஊரை விட்டு போன மாதிரி இவங்களுக்கு கிளம்பிட்டாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அல்லாஹ் பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அந்த மக்களுக்கு. அதுக்கு பின்னாடி அவங்க கேட்கவே இல்லை. என்ன சொல்லியே அந்த மக்கள் திருந்தவே இல்லை. இந்த ஊர் லாயக்கலன்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. அல்லாஹ் அதற்கு பிறகுதான் மீனின் வயிற்றுக்குள்ளே அகப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தினான். அவர் சென்ற கப்பல் கவுந்து மீன் வயிற்றுக்குள்ள போய் அங்கே உட்கார்ந்து தஸ்பீஹ் செஞ்சாங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் இறைவா, நீ இட்ட கட்டளையை நீ என்னை பொறுமை காப்பதற்கான ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கினாய். நான் சொல்றதை கேட்கல என்பதற்காக வேண்டி அந்த மக்களை நான் வெறுத்து நான் என்ன செய்திருக்க கூடாது, ஊரை விட்டு கிளம்பி இருக்க கூடாது, என்னை நீ மன்னிப்பாயாக என்பதாக அங்கே இருந்து அவர்கள் துஆ செய்தார்கள். மீனின் வயிற்றுக்குள்ளே போன பொழுதும் அது ஒரு நெருக்கடி. அந்த நெருக்கடியிலிருந்து அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அவர்களை வெளியேறுவதற்கான வாய்ப்பை கொடுத்தான். எனவே பொறுமை என்பது மார்க்கத்திலே வலியுறுத்தப்பட்ட மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அம்சம். பாயிஸுல் பிஸ்தாமி இருந்தாலே ஊரை விட்டு போனா ஒரு காட்டு பகுதிக்கு போறாங்க. போனா அங்க அவங்க விரும்பின மாதிரியான ஒரு காட்சி கிடைக்கின்றது. சில பேர் இருந்து அந்த இடத்துல இபாதத் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியே இருந்துட்டு போயிட்டு தான் எவ்வளவு நல்லா இருக்கும். சில பேர் தொழுகிறான்னு சொல்லிட்டு ஊரை விட்டு கிளம்பிடுறாங்க இல்லையா? வீட்டுக்காரம்மா எப்படா நம்மளை விடும், வீட்டுக்குள்ள வந்தாலே காசுன்னு ஏடிஎம் மிஷினா நம்ம உள்ள நுழைஞ்ச உடனே காசுங்கிறா. பிள்ளைகளுடைய அந்த பட்டியல் தான். ராத்திரி தூங்க முடியல, பகல்ல சாப்பிட முடியல, எப்ப பார்த்தாலும் பக்கத்தில் உட்காந்து நைன்கிட்டே இருந்தா எந்த கணவன் மனைவிக்கு மத்தியில தான் சந்தோஷம் இருக்கும்? கிளம்பு போய் இபாதத் செஞ்சுக்கிட்டே எங்கேயாவது ஒளிஞ்சுக்கலாம் அப்படி நினைக்கக்கூடிய நிலையை போல இவங்க போய் அங்க பார்த்தா தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. இபாதத் செய்யக்கூடிய ஆகா சந்தோஷம். அங்க போய் பின்னாடி இருந்த அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு பார்த்தாங்க. கொஞ்ச நேரம் தொழுதாங்க. அவங்க யாருன்னு தன்னை பற்றி காண்பித்துக் கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில திடீரென்று அவர்களுக்கு யோசனை வந்தது. நேரம் ஆக ஆக பசிக்க தொடங்குகின்றது, தாகம் எடுக்கின்றது. பக்கத்துல எதுவும் சாப்பாடு போட்டோம்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. ஊரை விட்டு ஒதுக்குப்புறமா எல்லாரும் ஒதுங்கி வந்து இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையில இவர்களுக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும்? எங்கிருந்து இவர்கள் சாப்பிடுவார்கள்? இந்த மக்களுக்கு பசிக்குமே, நமக்கும் பசிக்கின்றதை என்ன செய்வது? இப்படி நினைத்து கொண்டிருந்த பொழுது பக்கத்தில் ஒரு மலை இருந்துச்சு. அந்த மலையில தொழுதுகிட்டு இருந்த ஒரு மனிதர் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு அந்த மலையின் மீது ஏறினார். ஏறி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார். இறைவா, நான் உன்னிடத்துல கையேந்தி கேட்கிற இபாதத்துக்காகவே நாங்கள் ஒதுங்கி இருக்கின்றோம். இந்த ஊர்ல ஒரு பெரிய மகான் ஒருத்தர் இருக்கிறார். அவர் பேர் என்ன? பாயிஸுல் பிஸ்தாமி. அவர் தன்னுடைய மனைவியை அவ்வளவு சகித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த மனைவியை சகித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பொறுமையின் பொருட்டால் நான் உன்னிடத்தில் கேட்கிறேன், எனக்கு சாப்பாடு கொடுப்பாயாக. அவர் என்ன கேட்டாரு? அவர் வீட்டு விட்டு விரட்டு போய் இங்கே வந்திருக்கிறாரு. அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறல. ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படி துஆ செய்யறாங்க? யா அல்லாஹ், இந்த மனைவியை அவர் சகித்துக் கொண்டு வாழக்கூடிய ஒரு பெரிய மகான் ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்கிறாரு. அந்த மகானின் பொருட்டால் எனக்கு என்ன செய்வாயாக? எங்க அனைவருக்கும் சாப்பாடு கொடுப்பாயாக. உடனே வானத்திலிருந்து ஒரு வானவர் இறங்குகின்றார். உணவு வருகின்றது. அவர்கள் உண்கின்றார்கள். ஒரு ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்துக்கிட்டு இருந்தால் நாம் பொறுத்த பொறுமையின் பொருட்டால் இவர்களுக்கு உணவு கிடைக்கின்றது என்றால் இதை அல்லாஹ் தான் காண்பித்துக் கொடுக்கின்றான். உனக்கு நான் வாழ்வாதாரம் வழங்குவதே இந்த பொறுமையின் காரணத்தினால் தான். உன்னை வாழ வைத்துக் கொண்டிருப்பதை எதற்காக வேண்டி? அல்லாஹ் நம்முடைய சம்பாத்தியத்துக்காக வேண்டிய எல்லாத்தையும் சாப்பாடுலாம் வாரி கொட்டுறது இல்லை. நம்முடைய சகிப்புத்தன்மைக்காக அல்லாஹ் நமக்கு பிச்சை போடுகின்றார். நம்ம பெற்றோரை சகித்துக் கொள்கின்றோம், நம்முடைய பிள்ளைகளை சகித்துக் கொள்கின்றோம், நம்முடைய மனைவி மக்களை நாம் சகித்துக் கொள்கின்றோம், நம்முடைய மஹல்லா மக்களை நாம் சகித்துக் கொள்கின்றோம். ஏதோ ஒரு காரணத்திற்காக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உயர்வை நிச்சயமாக கொடுக்கின்றான். உடனே பிறப்பு என்ன செஞ்சாங்க? சொல்லாம கொள்ளாம அங்க வந்தது தெரியாது, போனது தெரியக்கூடாது என்பதாக அவர்கள் நினைத்துக் கொண்டு தன்னுடைய மனைவியிடத்திலே சேர்ந்தாங்க. வந்து அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட்டான். உள்ள நுழைஞ்ச உடனேயே அந்த பெண்மணி அல்லாஹ் தன்னுடைய கட்டுப்பாட்டில இந்த மனிதர்கள் அத்தனை பேருடைய இதயங்களை வைத்திருக்கக்கூடியவர். அந்த ஆகிரும் பிநாசியத்தி அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். நீ என்னை நினைத்தால் நீ யாரையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவர்களை நான் மாத்திக்கிருவேன். ஏன்னா ஆனா ஆகிரும் பிநாசியத்தி, நான் தான் அவர்களுடைய முன்னேற்றி ரோமங்களை என்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றேன்.
யுகல்லிபுல் லைல வன்னஹார், இரவையும் பகலையும் புரட்டி போடக்கூடிய ரப்பு நான் உள்ளங்களை புரட்டி போட மாட்டேனா? உள்ளங்களை ஒரு நிமிடத்தில் நான் திருப்பி விட மாட்டேனா? கடுமையாக கொடுமை செய்து கொண்டிருக்கக்கூடிய மனைவியின் உள்ளத்தை திருப்ப முடியும், கொடுமைக்கார கணவனின் உள்ளத்தை திருப்ப முடியும். நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும். ரப்பு நம்மோடு இருக்கின்றான் என்ற உணர்வோடு நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும். அல்லாஹ் நிச்சயமாக மாற்றுவார். அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் சிரமங்கள் ஏற்படக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரப்பினுடைய பார்வையை நம்மின் பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்பு கிடைத்து விட்டது. மனிதர்களுடைய இயல்பு அதுதான். நன்றி மறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள், நமக்கு சிரமம் கொடுப்பவர்களாகத்தான் இருப்பார்கள். எதற்காக அல்லாஹ் அப்படி படைத்திருக்கின்றான்? நாம் பொறுமை காத்து தன்னுடைய நெருக்கத்தை உணர வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்ற உணர்வை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் அவ்வாறு செய்கின்றான். அப்போ பாயத்துல் பிஸ்தாமி வீட்டுக்கு வந்தா மர்ஹபா மர்ஹபான் அந்த அம்மா வரவேற்குது. ஒரு நிமிஷத்தில் அல்லாஹ், ஒரு நொடியில் அல்லாஹ் மனங்களை மாட்டுகின்றான். அதற்கு பிறகு அந்த பெண்மணியுடைய நிலையே மாறிவிட்டது. தன்னுடைய கணவனிடத்திலே மன்னிப்பு கோருகின்றார். செருப்பை எல்லாம் வச்சு உங்களை அடிச்சு விட்டேன், மன்னிச்சிருக்கேன் என்பதாக அந்த பெண்மணி கோருகின்றார். எப்படி இந்த மாற்றம் ஏற்பட்டது? அவங்ககிட்ட கேட்டாங்க, ஏமா அவன்கிட்ட எப்படிப்பா இந்த மாற்றம் ஏற்பட்டுச்சு? 1000 உபதேசம் பண்ணி இருக்கிறேன், வீட்டில் உட்காந்து எல்லா மார்க்கத்தினுடைய கிதாபுகளையும் வாசிச்செல்லாம் பார்த்துட்டேன், இதுல மாறாத நீ எப்படி மாறினாய்? அல்லாஹ் எப்படி மாற்றத்தை ஏற்படுத்தினா? அந்த பெண்மணி ஒரே வார்த்தையில சொன்னாங்க, இன்ன சிர் அல்லாஹ் இன் கஷஃப, அல்லாஹ்வினுடைய ரகசியம் வெளிப்பட்டு விட்டது, வேறொன்றும் கிடையாது. அல்லாஹ்வினுடைய ரகசியம் வெளிப்பட்டு விட்டது. நீங்க போனீங்க, என்னாலதான் நீங்க மிக உயர்ந்த அந்தஸ்தை அடைய போகிறீர்கள் என்ற அந்த ரகசியம் உங்களுக்கு தெளிவாயிருச்சு. இனிமேல் மூடி மறைத்துக் கொண்டிருப்பதில் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அல்லாஹ் என்னுடைய மனதிலே ஷரஹு சதுரை தெளிவை ஏற்படுத்தி விட்டான். இனி நான் நல்ல மனைவியாக இருந்து கொள்ளுமாறு அல்லாஹ் மஅமூரத்துன், நான் கட்டளையிடப்பட்டவனாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றேன், ஏவப்பட்டவனாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். உலகில் இருக்கக்கூடிய அத்தனையும் ஏவப்பட்டவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையினால். இன்னல் அம்ர குல்லுஹு லில்லாஹ், அத்தனை காரியங்களும் அல்லாஹ்விற்கு சொந்தமானதாக இருக்கின்றது. ஒரு நொடியிலே மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவனாக ரப்புதான் இருந்து கொண்டிருக்கின்றான். அதன் அடிப்படையிலே தான் நான் பொறுமையாளர்களாக நாம் இருக்க வேண்டும். வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம், நம்முடைய முன்னோர்கள் இதன் பின்னணியில எப்படிப்பட்ட அந்த பொறுமைகளை காக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான உதாரணங்களை நமக்கு சொல்லுகின்றான். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் எவ்வளவு பெரிய ஜலீலுல் கத்ர் சஹாபி, அவர்களுடைய மரணம் ஏமாற்றப்பட்ட நிலையில மெஹராப்ல இருந்து கொண்டு குத்துப்பட்ட நிலையில அவர்கள் மரணிக்கக்கூடிய நிலைதான் ஏற்பட்டது. அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு சோதனை. எந்த முன்னோர்களை பற்றி நாம் பேசுகின்றோம் அவர்களுடைய பட்டியலையே நமக்கு வழங்கப்படுகின்றது. குடும்பத்தினர்களுக்கு மத்தியில இருந்து கொண்டு குர்ஆன் ஓதி கொண்டிருக்கும் பொழுதுதான் ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அவர்களுக்கு மரணம் வந்து சேர்ந்தது. அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுபஹ் தொழுகையின் நேரத்தில் அவர்கள் ஏமாற்றப்பட்டு நேருக்கு நேர் என்று போர் செய்வது என்பது வேறு, முதுகிலே குத்தப்படுவது என்பது வேறு. முதுகிலே குத்தப்பட்டு தான் அவர்கள் இறந்து போனார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சோதனை இந்த உலகத்திலே கொடுத்தான். காரணம், இந்த உலகம் தாருல் இப்திலா, இது சோதனைக்கு உட்பட்ட உலகமாக பொறுமை காப்பதற்கான வாய்ப்பை தரக்கூடியதாக, அதன் மூலமாக இறை உணர்வை பெறுவதற்கு சந்தர்ப்பத்தை வழங்கக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கின்றது. அப்படித்தான் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். எத்தனை சஹாபிகளுடைய பட்டியலை நாம் இதிலே நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதனால் தான் நமக்கு அதனை தெளிவுபடுத்தி காண்பிக்கின்றான். அன்பிற்குரியவர்களே, இன்னம ஸப்ரு இன்த ஸரமத்தில் ஊலா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். முதல் சோதனை என்று ஒரு வரும் பொழுதே, முதல் தாக்குதல் தொடுக்கப்படும் பொழுதே யார் பொறுத்திருக்கின்றாரோ அவர்தான் உண்மையிலே பொறுமையாளராக இருக்கிறாய். இங்க அடிச்சுட்டா திருப்பி 2 அடி அடிக்கிறது தான் வழக்கம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை பொறுத்து கொண்டு அன்பளிப்பு வழங்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இறை உணர்வுதான் அதற்கு காரணமாக இருந்தது. அடித்தவனின் கரம் வேண்டுமானால் அவனுடையதாக இருக்கலாம், ஆனால் அவனுக்கு உள்ளே இதயத்திலே தூண்டுதலை போட்டவன் அல்லாஹ்வாக இருந்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ்வாக இருந்து கொண்டிருக்கிறான். அத்தனை பேரிடத்திலும் ரப்பை பார்க்கக்கூடிய அந்த ஒரு மகத்தான ஒரு பண்பை கொண்டவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காண்பிக்கின்றது. மிக உன்னதமான அந்த செய்திகளை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனா நகரத்திற்கு ஹிஜ்ரத் செல்ல வைக்கின்றான். ஆனால் அபூ ஜஹலை மக்கா நகரத்திலேயே இருக்கும் விதமாக அவன் விட்டு வைக்கின்றான். என்ன காரணத்திற்காக? அதுவும் ஒரு சோதனை தான். அல்லாஹ் நாடி இருந்தா தன்னுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சிம்மாசனம் வழங்கி மக்காவிலே இருக்க வைத்திருக்க வேண்டாமா? மதீனாவில் போய் சிரமப்பட்டு பலவிதமான சோதனைகளுக்கு ஆட்பட்டு பொறுத்திருந்து பொறுமையினுடைய உச்சகட்டமாக ரிலா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் எனக்கு நன்மையைத்தான் வழங்குவான் என்ற திருப்தியை கொண்டவர்களாக ஆகி
அதன் மூலமாக இறை உணர்வை அந்த இன்பத்திலேயே திளைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் என் கூட இருக்கிறார் என்ற உணர்வை அடைவதற்கான சந்தர்ப்பத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றார்கள். மறுபடியும் வெற்றி வீரராக அவர்கள் மக்காவிற்கு திரும்பி வந்தார்கள். அதனை வரலாறு நமக்கு சொல்லி காண்பிக்கின்றது. எனவே நாம் ஒவ்வொன்றிலும் பொறுமை காப்பவர்களாக நாம் மாற வேண்டும். அதுதான் இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். அல்லாஹ் எங்க இருக்கிறான்? அரிசில இருக்கிறான், அங்க இருக்கிறான், இங்க இருக்கிறான் சொல்வதை விட பொறுமையை நாம் கடைபிடிப்பவர்களாக இருந்தால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் பொறுமையை கேட்டாங்க. யா அல்லாஹ் எனக்கு பொறுமையை கொடு, இந்த உலகத்தில் சகிப்புத்தன்மையோடு வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தை எனக்கு கொடு. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய சோதனை காலகட்டங்களிலும் அது அல்லாஹ்வால் தான் அது ஏற்படுத்தப்படுகின்றது என்ற உணர்வு முதலில் நம்மளை தலைக்க வேண்டும். அதற்கு பிறகு அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டு இது நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்றது திருப்தி கொள்ளக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அதன் மூலமாக இறைவனுடைய நெருக்கத்தை பெற்றவர்களாக நாம் ஆகுவோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.